நான் ரசம் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எப்பவுமே ரசத்துக்கு கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தி ஃபுட்டு. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா 2 நாள் கருவேப்பிலை. கடுகுலாம் பொங்கிச்சு. அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு வதக்கிக்கலாம். எண்ணெயிலே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரச பவுடர் போட்டுக்கிறேன். ரசப்பொடி போட்டால் தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். ரசம் சரி நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போட்டு கிண்டிட்டு கொத்தமல்லி தழை போட்டு கலந்து வச்ச புளி கரைசலை அதை போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை நிறைய போட்டேன், அப்போ தான் நல்லா கொத்தமல்லி வாசனையாக இருக்கும். தண்ணி பத்தலை, புளி அதிகமாக்கும். சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ரசம். இதை அரைச்சி போட்டிருந்தா கூட நல்லது, நான் அரைச்சி போடல. செம்ம டேஸ்ட். இப்போ இது வந்து கொஞ்சமாக உப்பு பத்தலை. ஓகே, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். ரசம், ஒயிட் ரைஸ், நேற்று உள்ள மீன் குழம்பு, அடுத்தது முட்டை தொக்கு, முட்டை கிரேவி. எவ்வளவோ இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.